நிறுவனர் ஆஸ்டின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கிறோம். இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? சரி. நீங்கள்லாம் தான் கதை பாட்டு படிப்பீங்களா? நானும் அத்தையும் ஒரு கதை பாட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். இது யார் எழுதியிருக்காங்க தெரியுமா? மானின் விடுதலை அப்படிங்கிற ஒரு தலைப்புல அளவள்ளியப்பா அவரோட ஒரு பாடல், கதை பாடல் அப்படி பாத்துக்கலாம். ஒரு பையனும் மானும் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். புள்ளிமானே கோபம் நீ கொள்வதேனோ கூறுவாய், கட்டவிழ்த்து விட்டிடு காட்டை நோக்கி போகிறேன், ஒரு வினாடி கூட நான் உன்னை விட்டிருப்பேனா, உடனே நீயும் புறப்படு ஒன்றாய் காடு செல்லலாம், காட்டை நோக்கி போகவா கல்லும் முள்ளும் குத்துமே, அம்மா அப்பா பாட்டியை ஐயோ விட்டு வருவதோ, இருட்டி போனால் விளக்குமே, இல்லை அந்த காட்டிலே சிங்கம் கரடி புலியுமே சீறி வந்து கடிக்குமே, அப்படித்தான் எனக்குமே அதிக கஷ்டம் இல்லையோ, சுற்றத்தார்கள் வருவரோ துள்ளி சுற்ற முடியுமோ, ஆசை கொண்ட உணவையும் அடைத்து தின்ன கூடுமோ, கழுத்து நோக என்னையார் காட்டில் கட்டி போடுவார். இப்படி சொன்ன உடனே அந்த பையனுக்கு என்னாச்சான், மனசெல்லாம் இழகி போச்சான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஐயோ பாவம் ஐயையோ அவிழ்த்து விட்டேன் ஓடிடு என்று கூறி கழுத்திலே இருந்த கட்ட விழ்த்தனன், காட்டை நோக்கி மகிழ்வுடன் காற்றை போல ஓடிடும் மானை கண்டு அவனுமே மகிழ்ச்சி கொள்ளலாயினான். ரொம்ப அழகா இருக்குல்ல? அளவள்ளியப்பாவுடைய ஒரு பாடல். ஒரு உயிரினங்கள் எதுக்குமே நம்ம எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது. மான்லாம் காட்டுல இருந்தாதான் அதுக்கு நல்லது இல்லையா? அதுக்கு சுயமாகவே உணவு தேட தெரியும். அதை புடிச்சிட்டு கழுத்தை நெரிச்சு கட்டி போட்டு நான் பாசமா பாத்துக்கிறேன் அப்படிலாம் கொடுமை பண்ணக்கூடாது. அதைத்தான் இந்த பாடல் அழகா நம்ம அளவள்ளியப்பா சொல்லியிருக்காங்க.